நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வரும் 27ஆம் தேதி மாநாடு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், இந்த கொண்டாட்டம் தொடர்பான விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழக வெற்றி கழகம் சார்பில் வருகின்ற 23ஆம் தேதி மாநாடு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு கால அவகாசம் இல்லாத காரணத்தால் தற்பொழுது விஜய் கட்சி சார்பில் தற்போது அக்டோபர் 27ஆம் தேதி இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் இந்த மாநாடானது நடத்தப்படும் என தற்பொழுது அறிவிப்பானது வெளிவந்துள்ளது. பல்வேறு கட்ட நடவடிக்கைக்கு பின்பு விழுப்புரம் போலீசாரின் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மாநாடு ஆனது அக்டோபர் 27ஆம் தேதி திட்டமிட்டபடி நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து விழுப்புரம் தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் கட்சி தொண்டர்கள் சார்பில் மிகுந்த உற்சாகமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மாநாடுக்கான பணியினை துவங்கி உள்ளனர். இந்நிலையில் இன்று விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் அந்த கட்சியின் தலைவர் குஷி மோகன் மற்றும் பொருளாளர் வர்ணிராஜ் மற்றும் மாவட்ட இளைஞரணி தலைவர் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் அந்த பகுதியில் பட்டாசுகளை வெடித்தும் தங்களது உற்சாகமாக கொண்டாடி மாநாட்டினை வரவேற்பு விதத்தில் தங்களது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.